ஹலோ வணக்கம். மிதுன ராசிக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்கள் ராசிக்கு நெக்ஸ்ட் 3 months எப்படி இருக்க போகுதுன்றது ஜென்ரலான ஒரு ரீடிங்கில் பார்க்க போகிறோம் டாரோ கார்ட் வச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக், விஷஸ் அண்ட் வேண்டுதல்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலில் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களும் அதில் இருக்க, போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், முருகர் கார்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ மிதுன ராசிக்கு நெக்ஸ்ட் 3 months எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். வாட் வில் ஹேப்பன் இன் நெக்ஸ்ட் 3 months ஜெமினி. ஸோ மிதுன ராசி அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? I have adventure. Okay. மிதுன ராசி டிவைனிட்டி, சேஃப்டி. எஸ், சேஃப்டி இங்கே தெரியுது. ஏன்னா கார்ட்ஸ் கூட பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசிச்சு இதுதான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. லைக் விஸ்டம். ஓகே. அட்வென்ச்சர், டிவைனிட்டி, சேஃப்டி. பயப்படாதீங்க. சில பேருக்கு பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு வந்து தலை போகிற பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. பயப்படுறீங்க, பயம் இருக்குது. என் ஃபேமிலியை செக்யூர் பண்ண முடியுமா, இல்லை இந்த பிரச்சனை என் ஃபேமிலியே வந்து பாதிச்சிருமா, என்ன மொத்தமாக இது பாதிச்சிருமா, கைண்ட் ஆஃப் ஒரு பயம் இருக்குது. சேஃபாக இருக்கிறீங்களா நீங்கள் உங்கள் ஃபேமிலி அப்படின்னு பயம் இருக்கு இல்லையா? கவலையே விட்டுருங்க. நெக்ஸ்ட் 3 months நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் சேஃப் அண்ட் செக்யூராக ஆக போகிறீங்க. ஏன்னா டிவைன் அதற்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து டிவைன் சைட்லேயும் யூனிவர்ஸ் சைட்லேயும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போதுலேருந்து அடுத்த 3 மாதங்களில் நீங்கள் உங்களோட ஃபேமிலி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க. அண்ட் அட்வென்ச்சரஸான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ அதுவும் பயப்பட வேணாம். அட்வென்ச்சராக அச்சோ என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் வேண்டாம். அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை தரக்கூடியதா, புதிய வாழ்க்கையை தரக்கூடியதான ஒரு அட்வென்ச்சரஸ் மூமெண்ட் உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் 3 months நடக்க இருக்கு. ஸோ இந்த அட்வென்ச்சரஸான விஷயங்கள் நடக்கும் போது உங்களுடைய விஸ்டம், நாலேஜ் அது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான அறிவு உங்களுக்கு கிடைக்கும், லேர்னிங் கிடைக்கும், சில விஷயத்த கற்றுப்பீங்க. ஓகே. பெரிய இடத்துல இருந்துலாம் நீங்கள் வந்து உங்களுடைய கரியரை க்ரோ அப் பண்ணவோ, இல்லை உங்களோட பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ணவோ, இன்னும் சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுவீங்க, கற்றுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ஞானம் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும், டெவலப் ஆக போகுது. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்க போகுது. அந்த மாதிரியான அட்வென்ச்சரஸான சில பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க. வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு போக்குவரத்து சார்ந்த பயணமாக இருக்கட்டும். ஸோ இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி, மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தையோ, ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தையோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே டிவைனினுடைய, யூனிவர்ஸினுடைய ஏற்பாடு தான். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்க்கு கிடைக்கணும் அப்படின்றது. ஸோ இவ்வளோ விஷயம் கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் ஏன் வந்து இப்போது நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை, டெம்பரவரியான விஷயத்துக்கு ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? ஸோ பயப்படவே வேண்டாம். நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருப்பீங்க. சேஃப்டியான விஷயங்களை தான் நீங்கள் முன் வைப்பீங்க. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வந்து உங்களுக்கு கன்வே ஆகுது. ஓகே. ஸோ மிதுன ராசி டாரோ கார்ட்ஸ் மூலியமாகவும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் வருது, நெக்ஸ்ட் 3 months நடக்க இருக்கிறது பார்க்கலாம்.
மிதுன ராசி. What will happen in your next 3 months? We have Justice. We have 9 of Pentacles. We have Ace of Wands. Okay. We have the Hangman. Right. நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கான மாதங்களாக இருக்க போகுது, உங்களுக்கான காலமாக இருக்க போகுது. ஸோ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஓகே, உங்களுக்கான, அதாவது இட்ஸ் ஆல் அபவுட் யூ. ஸோ உங்களுக்கு நிறைய விதமான ஆஃபர் வரும், ஒரு முக்கியமான ஆஃபர் கூட வரலாம். நீங்கள் பொறுமையாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு காத்திருந்திருப்பீங்க இல்லையா, அந்த காத்திருப்புகள் வந்து நிறைவடைய போகுது. அதாவது முடிவடைதல், நிறைவடைதல், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய காத்திருப்புகள் நிறைவடைய போகுது. நிறைவடையுதுன்ற போது அந்த காத்திருப்புகளுக்கான பலன் கிடைச்சி நிறைவடைய போகுது. ஓகே, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஆஃபர் வரும், அங்கேருந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கங்கள் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணிருப்பீங்க. இனி அடுத்து வரக்கூடிய 3 மாதத்தில் நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, செயலில் வந்து ஈடுபட போகிறீங்க. ஓகே, யோசிச்சுட்டே இருந்தது போதும், பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தது போதும், செயலில் இறங்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்த ஆக்ஷனை முன்வைப்பீங்க. அடுத்த 3 மாதங்கள் பணம் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதனால அடுத்த 3 மாதங்கள் நீங்கள் என்னெல்லாம் பணம் ரீதியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. அதாவது வருமாய் வர்றதுக்கான விஷயங்களாக இருக்கணும். உடனே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற போது நீங்கள் போயிட்டு பெரிய பெரிய இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆசை விடுறது, எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டாங்களே எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும், அந்த மாதிரி இல்லை. வருவாய் வரக்கூடிய, உங்களுக்கு வரணும், இன்கம் வரக்கூடிய விஷயங்களுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஏன்னா அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பெண் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குன்னா ஸோ அது வந்து தீர்வுக்கு வரும். நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்ற போது உங்களுடைய அன்பு, உங்களுடைய கருணை, உங்களுடைய பாசம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரீதியான அவுட்கம்ஸை கொடுக்க போகுது. பணம் ரீதியான, பொருளாதாரம் ரீதியான ஒரு அவுட்கம்ஸை கொடுக்க போகுது உங்களுடைய இந்த லவ் அண்ட் கம்பேஷனான அந்த குவாலிட்டிஸால. ஓகே, ஸோ ஆல் அபவுட் நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், எஸ், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக வெயிட் பண்ண காரியங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். 7 மாதங்களாக 7 வருடங்களாக வெயிட் பண்ண காரியங்கள் நிறைவேறும். எஸ்பெஷலி நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய லவ் அண்ட் கம்பேஷன், கேரிங், இந்த 3 விஷயங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நன்மை ஏற்படும் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் நீங்கள் பார்க்குறவங்க மேலாக இருக்கிறீங்க, ஆண் நபராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறப்போகுது. அண்ட் ஒரு அந்த பெண் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இது ஒரு டீலாக இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு வந்து அழகாக நிறைவேறும். ஸோ அது ஃபுல்ஃபில் கொடுக்கும், சாட்டிஸ்ஃபைட் ஆகும், சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த காரியங்கள், ரொம்ப வருடங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த காரியங்களுக்கான அவுட்கம் நெக்ஸ்ட் 3 monthsல கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் ஒரு புதிய விஷயத்தை கையில் எடுப்பீங்க, புதிய செயலில் இறங்குவீங்க, அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாம். கோர்ட் கேஸ் வந்து உங்களுக்கு நிலுவையிலே இருந்திருக்கு, இது வரைக்கும் ஹியரிங் கூட வரல அப்படின்ற போது அதற்கான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உடல்நலம் சீராகும், உங்களுடைய இமோஷனல் ரீதியான விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி வந்து ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இறங்குவீங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்ஸை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த 3 மாதங்களில் நடக்க இருக்கும் மிதுன ராசிக்கு. ஓகே, ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ரீடிங் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக், விஷஸ், வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.